வருஷங்கள் போகும், நாட்கள் போகும். ஆனா நம்ம கூட எப்பவுமே நம்ம கூடிய இருக்கிறது நம்ம மெமரிஸ் தான். அமீர் அண்ட் பாவனி இவங்க 2 பேத்துக்குமே மேரேஜ் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இது சில பேரால ரொம்பவே ஏத்துக்க முடியல. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபேன்ஸ் தான். அமீர் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே யாருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்ரஃபோட ஃபேமிலி தான். ஸோ அஷ்ரஃப் வந்து அவரோட ஃபேமிலியை இழந்து அமீரை வந்து நல்லா பார்த்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காரு. அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு மேரேஜுக்கு அஷ்ரஃபோட ஃபேமிலி இன்வைட் பண்ணவே இல்லை. ஸோ இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. மேபி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இஷ்யூவா இருக்கலாம். இல்லைனா பிக் பாஸ்ல ஐசுக்கு அகைன்ஸ்டா அமீர் அண்ட் பாவனி இவங்க 2 பேருமே பேசியிருந்தாங்க. ஸோ அதனால சண்டை வந்திருக்கலாம். பட் என்னன்னு சொல்லிட்டு கிளியரா தெரியல. பட் இப்போ ஐசு வந்து ஓப்பன் அப் ஆயிருக்காங்க. அமீரோட மேரேஜுக்கு அப்புறம் சில பேர் ரொம்பவே மோசமா கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தெருநாய்க்கு சோறு போட்டிருந்தா கூட உங்க கூடயே இருந்திருக்கும். நீங்க ஒரு விஷ பாம்புக்கு பால் ஊத்துனீங்க, அது குடிச்சிட்டு உங்களே கொத்திட்டு போயிடுச்சு. அமீர் எல்லாத்தையுமே மறந்துட்டாரா? உங்களை கூட மேரேஜுக்கு கூப்பிடல. ஸோ அமீர் வந்து உங்களுக்கு டிசேபிடே கிடையாது, நீங்க ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சில பேர் நல்லா பாசிட்டிவா கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. பட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கு. இதுக்கெல்லாம் ஐசு என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் வந்து எங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கோம், எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல். நாங்களும் ஹியூமன்ஸ் தான், உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்றதை எங்களால் பேச முடியும். பட் நாங்கள் அதை பேசாமல் இருக்கோம். கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா பேருமே கொஞ்சம் கைண்டாக கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உண்மையிலேயே உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கல்யாணன்றது ஒரு பர்சனல் மேட்டர், அதெல்லாம் கமெண்ட் பண்ண விரும்பல. ஸோ எல்லா பேத்துக்குமே ஒவ்வொரு சாய்ஸஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் அவங்களோட பர்சனல். ஒரு தடவை மின்னது எப்பயுமே கோல்டு ஆகாது, வாழ விடுங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கோல்டு மேபி பார்த்தீங்கன்னா அமீரா இருக்கலாம். ஸோ அப்போ ஒன்றா இருந்தாங்க, இப்போ வந்து பிரிஞ்சுட்டாங்க, உண்மையான ஃபேஸ் தெரிய வந்துருச்சு, இப்படி கூட மென்ஷன் பண்ணியிருக்கலாம். பட் அமீர் அண்ட் பாவனியோட லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணதே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐசு தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஐசுவே பார்த்தீங்கன்னா அமீர் அண்ட் பாவனி இவங்க 2 பேருமே அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியல.